ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தோசை தான். என்னடா இது கடலை மாவு தோசை அப்படின்னு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஃபுட், அது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அது. இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகு, அப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தோசை மாவு வந்து இருக்கிறனால இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து கடலை மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கட்டிலாம் கரைச்சதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாவில் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிலாம் நல்லா கலந்துக்கோங்க. நான் தோசை மாவு மீந்தனால நான் தோசை மாவுலேயே கலந்துருக்கேன். இப்போது நம்ம வந்து இதில் வந்து பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பச்சை மிளகா, நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அறுத்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டே மாவு இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகா அறுத்து போட்டிருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை வேணாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மாவு கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய டிஷ் தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக பின்னாடி நம்ம தோசையை ஊற்றிடலாம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் வந்து நமக்கு இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கடலை மாவு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த கடலமாவு சாம்பார்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க. சாம்பார், கடலமாவு சாம்பார் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கடலை மாவு தோசை சுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரே மாதிரி தோசை மாவுலேயே நம்ம வந்து தோசை சுட்டு கொடுக்காம கோதுமை மாவு, ஆரி மாவுலாம் நம்ம தோசை சுடுவோம். இந்த மாதிரி கடலை மாவில் தோசை சுட்டு கொடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ஈஸியாக நம்ம 5 மினிட்ஸில் இதை வந்து செஞ்சிடலாம் இந்த தோசை. நம்ம இதில் வந்து எக் வேணாலும் நம்ம வந்து 2 முட்டை வேணால் உடச்சி விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது வந்து எக் இல்லாமல் சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம வேணும்னா எக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புரட்டாசி மாதத்தில் இல்லை நம்ம ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எக்கு சாப்பிடாதவங்க எக் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதை மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சடனாக நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னும் போது நமக்கு வந்து இந்த கடல மாவு இருந்தாவே போதும். நமக்கு வேறு எதுவுமே வேணாம். இந்த கடல மாவு கரைச்சி நம்ம அரிசி மாவு பவுடர் இருந்தாலும் போதும், மாவு இல்லைன்னாலும் பரவாயில்ல. அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் கலந்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக வரதுக்காக, இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரதுக்காக தான் நம்ம அரிசி மாவு கலந்துருக்கோம். நான் தோசை மாவே கொஞ்சமாக இருந்தனால நான் அதிலே கலந்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க வந்து அப்படியே ஆம்லேட் மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து எக்கு போடவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் இதை மறக்காமல் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே நம்ம இந்த மாவை வந்து கெட்டியாக வச்சு கூட நம்ம வந்து முட்டை பணியார சட்டியில் வந்து அழகாக நம்ம ரவுண்டாக ஊற்றி கூட நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.